பழுக்கவே இல்லை. இங்கே பார்த்தீங்களா, இந்த பருவத்திலேயே நாம் வந்து அறுவடை எடுத்துடணும். அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அரை விளைச்சல் முக்கால் விளைச்சல்லையே நீங்கள் அறுவடை எடுக்கும்போது உங்களுக்கு சந்தை கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வந்து இதுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் வந்து ஜாஸ்தி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ரொம்ப உயரம் விடாமல் என்னாச்சு, 3 கிளைகளையுமே கவாத் பண்ணியாச்சு. இது என்ன ஆகுது, புது தளிர் வருதா, அந்த தளிரில் பார்த்தீங்கன்னா பூ வந்துடும். அனைவருக்கும் வணக்கம். உளவிய ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். எல்லா விவசாயத்தை விட ரொம்ப எளிமையான விவசாயம். ரெண்டாவது வந்து ஷார்ட் டைம் கிராப்பு. நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 200 நாள் 240 நாள்லேயே நமக்கு வந்து பலன் தரக்கூடியது. கிட்டத்தட்ட அக்ரிகல்ச்சர் கிராப் மாதிரின்னு வைங்க. ஒரு முறை நடவு, ஆனால் ஒவ்வொரு முறையும் கவாத்து ரொம்ப முக்கியம். நுனிக்கெழுதல் மூலியமாக அதிகப்படியான பக்க கிளைகள் உருவாக்கம் மூலியமாக குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு நல்ல வருமானம். கிட்டத்தட்ட ஒரு செடிக்கு ஆவரேஜாக நீங்கள் 500 ரூபாய்க்கு குறையாத வருமானம் எடுக்கலாம். நாம் சொல்கிறோம் தைவான் பிங்க்கில் ஒரு ஏக்கருக்கு 800 செடிகள் சாகுபடி செய்யலாம். இப்போ யார் வந்து வியாபாரிகள் எடுக்கிறாங்களோ, நிறைய நண்பர்கள் வந்துட்டு கொய்யா சாகுபடி பண்ணிட்டா விவசாயிகள்கிட்ட இருந்து நேரடியாக எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. தமிழ்நாடு பூரா எடுக்கிறதுக்கு நிறையா வியாபாரிகள் வந்துட்டு நமக்கு வந்து அழைப்பு எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் நம்ம வந்து பேசணும். அவர் சொல்கிறாரு, 35 ரூபா வரைக்கும் நம்ம தோட்டத்து ரேட்டு கொடுத்தே வந்து தைவான் பிங்க் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதாவது வந்து காய் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா ஷைனிங்காக வந்து இருந்தால் வந்து போதுமானதுங்கிறாங்க. இதை நாம் என்ன சொல்கிறோம், காய் எப்படி வந்து அறுவடை கொண்டு வரதில் வரைக்கும் நடவில் தொடங்கி என்னென்ன மாதிரியான உரம் மேலாண்மை, நீர் மேலாண்மை, பூச்சி மேலாண்மை, எப்படி நுண்ணிக்கிள்றது, எப்படி கவாத் பண்ணுறது, சாஃப்ட் ப்ரூனிங்னா என்ன, ஹார்ட் ப்ரூனிங்னா என்ன, எப்படி வந்து கொய்யா வந்து சீசனபிள் கிராப்பாக இல்லாமல் ஒரு அன்சீசனபிள் கிராப்பாக எப்படி மாற்றுறது, இது எல்லாமே நாம் வந்துட்டு 2 மாதத்துக்கு ஒரு தடவை நேரடியாக வந்து கலாய்வு செஞ்சு உங்களுக்கு வந்து ஆலோசனைகள் கொடுக்குறோம். கொய்யாவில் வரக்கூடிய மேஜர் இஷ்யூவான இந்த நெமட்டோடு அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்புழுவை மட்டும் நாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாலே கொய்யா வந்து ஒரு அற்புதமான லாபகரமான பயிர். ஏன் 5 ஆண்டுக்கு மட்டும் அப்படின்னு சொல்கிறோம்னா, 5 ஆண்டுக்கு பிறகு நீங்கள் ஒரு ஹார்ட் ப்ரூனிங் பண்ணும்போது தான் நாம் வைக்கிற அந்த 7 இடைவெளிங்கிறத நாம் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ இல்லைங்க, நான் வந்து தென்னை வந்து சாகுபடி பண்ணியிருக்கேன், தென்னை இப்போ தாங்க நான் நட்டிருக்கேன், அதுக்குள்ளே ஏதாவது வந்து சாகுபடி பண்ண முடியுமா அப்படின்னு நிறையா நண்பர்கள் வந்துட்டு அழைப்படுத்த வந்து கேட்டிருந்தீங்க. நம்ம சொல்கிறோம், தாராளமாக நீங்கள் வந்து கொய்யா சாகுபடிக்கு போங்க. ஒரு 2 ஆண்டுக்கு முன்பு இருந்த கொய்யா மார்க்கெட்டை விட இன்றைக்கி இருக்கக்கூடிய கொய்யா மார்க்கெட்டு பெரிய அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து விரிவடைஞ்சிருக்கு. நிறைய வந்து சந்தை வாய்ப்புகள் வந்து கொய்யாவுக்கு வந்து உருவாகிருக்கு. அப்போது அதை சரியான முறையில் பயன்படுத்திங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் வந்து தென்னைக்குள்ளே வந்து கொய்யா போடுங்க அப்படின்னு சொல்கிறோம்னா, தென்னை அறுவடை கொடுக்கறதுக்கு எப்படியா இருந்தாலும், நெட்டை குட்டையாக இருந்தாலும், நாட்டு மரமாக இருந்தாலும், உங்களுக்கு 2 மட்டை வந்து மோதி நிழல் கட்டும்போது குறைந்தது 4 ஆண்டுகளுக்கு மேலே 5 ஆண்டுகள் வரைக்கும் வந்து ஆயிரும். அப்போது அது வரைக்கும் அந்த இடத்த நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல், குறைஞ்சது வருஷத்துக்கு வந்து ஒரு 500 செடிகள் நீங்கள் ஊடு பயிராக சாகுபடி பண்ணால் கூட வருஷத்துக்கு ஒரு 2.5 லட்ச ரூபா நீங்கள் தாராளமாக கொய்யாவிலேருந்து நீங்கள் அறுவடை எடுக்கலாம். அப்போது உங்களுக்கு நடவு பண்ணதுலேருந்து 5 ஆண்டுகள் வரைக்கும் தென்னை நடவு பண்ணிட்டு 5 ஆண்டுக்கு பின்னாடி தான் அது பலன் கொடுக்குங்கிறது இல்லாமல், ஊடு பயிராக நீங்கள் வந்து நாம் சொல்லியிருந்தோம், ஓர் பயிர் சாகுபடி முறை இல்லாமல் மல்டி கிராப்பிங்க்கு வாங்க, அடுக்குமுறை சாகுபடிக்கு வாங்க. குறைந்தது ஒரு நிலத்தில் 2 அடுக்குமுறை சாகுபடிக்காக வரும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். அப்போது தென்னை நடவு பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து கொய்யா போகும்போது என்னாகும், நமக்கு ஒரு 7 மாதத்துலேருந்தே அறுவடை வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது, இது வந்து ஒரு சீசனபிள் கிராப் கிடையாது, அன்சீசனபிள் கிராப்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி உங்களுக்கு அன்சீசனபிள் கிராப்னா வருஷத்தில் வந்து குறைந்தது 8லேருந்து அதிகபட்சமாக 10 மாதங்களுக்கு வந்து நமக்கு வந்து அறுவடை தரக்கூடியது. தொடர்ச்சியாக வந்துட்டு முத்தின இலைகள்லேருந்து பூ வராது கொய்யா, புதிய தளிர்கள்லேருந்து தான் வந்து பூக்கள் வரும். அப்போ அந்த புதிய தளிர்கள்லேருந்து பூக்கள் வரணும்னா என்ன செய்யணும்னா, இது போல் அறுவடை முடிஞ்சோடனே இது போல் இந்த இங்கே கட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இது போல் கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டோம்னா என்னாகும், இந்த மாதிரி சைடில் வந்து உடனே வந்து சைட் பிரான்ச்சஸ் வந்து உருவாக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கட் பண்ணோன்னே என்ன ஆகுது, சைடில் வந்து உடனே ஒரு சைட் பிரான்ச்சஸ் வந்து உருவாகும். அப்போ அதுலேருந்து என்ன ஆகும், அதுலேருந்து உடனே வந்து கொய்யா வந்து நமக்கு வந்து அதில் வந்து பூக்கள் வந்து பிஞ்சுகள் வந்து இறக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எல்லா செடிகளையும் பார்க்கலாம். அறுவடை முடிஞ்ச ஒரு பக்கம் அறுவடை முடியும் போதே இங்கே வந்து இந்த மாதிரி கவாத்து பண்ணிடுறது. அப்போ என்ன ஆகும், அடுத்த பக்கத்தில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பிஞ்சு வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது நாம் என்னவா வந்து நுனிக்கிள்றோம், நாம் என்னவா வந்துட்டு கவாத்து பண்ணுறோம், என்னவா நாம் வந்து உருவாக்குறோங்கிற பொறுத்து இருக்குது. இந்த பார்த்தீங்களா, இதெல்லாம் கவாத்து பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ரொம்ப உயரம் விடாமல் என்னாச்சு, 3 கிளைகளையுமே கவாத்து பண்ணியாச்சு. இது என்ன ஆகுது, புது தளிர் வருதா, அந்த தளிரில் பார்த்தீங்கன்னா பூ வந்துடும். அப்போது ஒரு கொய்யா புது தளிர்லேருந்து பூ வருமா, முத்தின இலைகள்லேருந்து பூ வருமாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா சாகுபடிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப வந்து எளிமையாக இருக்கும். அப்போ தொடர்ச்சியாக வந்து நாம் சொல்கிற சீசனபிள் கிராப்பாக இல்லாமல் கொய்யா வந்து ஒரு அன்சீசனபிள் கிராப்பாக கொண்டு போகும்போது நமக்கு வந்து சந்தை வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரே நேரத்தில் தான் காய் விடணும் இல்லாமல் இப்போ என்னாகும், இந்த தோட்டத்தில்
பூக்கள் பிஞ்சுகள்ல இருந்து அரை பிஞ்சுகள் கால் பிஞ்சுகள்ல இருந்து அறுவடைக்குரிய பழங்கள் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். இது போல் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொய்யா வந்துட்டு தனிப்பெயராக நீங்கள் சாகுபடி பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 7 இடைவெளியில் 800 நாற்றுகள் வரைக்கும் சாகுபடி பண்ணலாம். அதே மாதிரி இல்லை நான் தென்னை போட்டுட்டேன் ஊடு பயிரான தான் நான் சாகுபடி பண்ண போகிறேன்னா நீங்கள் தென்னையை நடவு பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஒரு குறைந்தது ஒரு 4 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகள் வரைக்கும் நீங்கள் ஊடு பயிராக வந்துட்டு உங்களுக்கு கொய்யா வந்து அறுவடை எடுக்க முடியும். நம்ம சொல்லியிருந்தோம் சந்தை வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கக்கூடியது. ரெண்டாவது ரொம்ப ஈஸியஸ்ட்டாக வந்து சேல் பண்ணக்கூடியது. ரெண்டாவது கொய்யாவில் நீங்கள் விவசாயிகள் அதிகமாக சந்திக்கிற பிரச்சனை எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பழம் வந்து பழுத்துருச்சு அப்படின்னா பழகி வந்துடுது. ஒரு பழகி வந்து ஒரு மரத்தில் வந்தால் அது அப்படியே பரவிடுது அப்படின்னு நிறையா வந்து சொல்லியிருந்தீங்க. நம்ம சொல்கிறோம் மேல் தோல் இல்லாத பயிருங்கிறனால கொய்யா வந்துட்டு இது வந்து உதக்காய். இது வந்து பழுக்கவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது பழுக்கவே இல்லை. இங்கே பார்த்தீங்களா? இந்த பருவத்திலேயே நாம் வந்து அறுவடை எடுத்துடணும். அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அரை விளைச்சல் முக்கால் விளைச்சல்லையே நீங்கள் அறுவடை எடுக்கும்போது உங்களுக்கு சந்தை கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வந்து இதுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் வந்து ஜாஸ்தி. குறைஞ்சது 2 நாளைக்கு 3 நாளைக்கு நீங்கள் எடுத்து வச்சு கூட நீங்கள் வந்து செல் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஆகும்போது தான் வந்து நொசத்து போகும். அப்போது கொய்யா பழுக்க விடாமல் உங்களுக்கு பூத்ததுலேருந்து ஒரு 65 நாள் கணக்கு பண்ணி 70 நாள் கணக்கு பண்ணி நீங்கள் வந்து அறுவடை கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அப்போது உங்களுக்கு அந்த பழகி பிரச்சனை வந்து வராமல் இருக்கும். இல்லை பழகி வந்துச்சு அப்படின்னா அந்த பழங்களை உடனே வந்து தோட்டத்திலேருந்து அப்புறப்படுத்திட்டீங்க அப்படின்னாலும் வராமல் இருக்கும். எல்லா மாதமும் தொடர்ச்சியாக ஒரு முறையாவது காப்ராக்சிகுலோரைடுன்னு சொல்லக்கூடிய ப்ளூ காப்பரை நீங்கள் வேரில் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க கெமிக்கலாக போகும்போது. இல்லை சார் நான் ஆர்கானிக்காக போகிறேன் சார் அப்படின்னா பேசிலாமைசிஸ் ட்ரைகோடர்மா விரிடி இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்துட்டு ஒரு 50 கிராம் எல்லா மாதமும் வேரில் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நூற்புழுன்னு சொல்லக்கூடிய நெமட்டோட பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து விடுபடலாம். கொய்யாவில் வந்து மேஜர் இஷ்யூவே பார்த்தீங்கன்னா அந்த நூற்புழு தாக்குதல் தான். அப்போ அதுலேருந்து நம்ம விடுபட்டோம்னாலே நமக்கு பெரிய அளவுக்கு இந்த கள்ளிப்பூச்சி தொந்தரவுலாம் ஆரம்ப கட்டத்தில் வந்துச்சு. அது நிறைய பாதிப்பு உண்டாக்குச்சு. ஆனால் இப்போ வந்தாலும் சரிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இயற்கையாகவும் செயற்கையாகவும் மருந்துகள் நிறையா வந்து வந்துருச்சு. அப்போ அதெல்லாம் வந்து பெரிய இஷ்யூஸே வந்து கிடையாது. தொடர்ச்சியாக ஒரு அறுவடை முடியும் போது நீங்கள் அறுவடை எடுத்துகிட்டு இதுபோல் நுனிக்கிழுதல் மூலியமாக நீங்கள் பண்ணும்போது தொடர் அறுவடை வந்து சாத்தியப்படுத்த முடியும். இது ஹலோ சார், நான் கோயம்புத்தூரில் உளவிலிருந்து பேசுகிறேங்க சார், தினேஷ்குமார். சொல்லுங்க சார் இந்த கொய்யா இப்போ என்னங்க சார் மார்க்கெட் போயிட்டுருக்கு கேட்டிருந்தீங்க இல்லையா? காய முடிச்சு போயிடுச்சுங்கண்ணா. காயினா கொய்யாக்காய் போட்டு போயிட்டுருந்தேன். காய் ஆணிக்காய் மரக்காய் இல்லாமல் பெரிய இருந்துச்சுன்னா ரேட்டு, காய் சாரலோட இருந்துச்சுன்னா ஒரு ரேட்டு. இல்லை நான் காய் நல்ல காயத்தான் கேட்குறேன். என்ன ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்குன்னு தான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லைங்க. தைவானா லக்மன் ஆகும் போதுங்க? தைவானுங்கண்ணா. தைவான் 35 ரூபா 40 ரூபா போயிட்டுருக்குண்ணா. சரிண்ணா. நீங்கள் அதுதான் நீங்கள் தோட்டத்து ரேட்டே எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறேன். ஏன்னா கேட்டிருந்தீங்க இல்லையா, விவசாயிகள் நிறையா கேட்குறாங்க. அதுப்பா ஈரோடு சொல்லியிருந்தீங்க. இல்லை அந்த பகுதியில் மட்டும்தான் எடுக்கிறீங்களா இல்லை எல்லா பக்கமுமே இருந்தாலும் வந்து எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறேன். எல்லா ஏரியாவிலையுமே எடுக்கிறீங்க? ஆமாண்ணா. சரிண்ணா. யாராவது வந்து விவசாயிகளை வந்து உங்கள் நம்பர் கேட்டாங்கன்னா கொடுத்துட்றாங்கண்ணா, கூப்பிடுவாங்க. சரிங்கண்ணா, நன்றி. தனிப்பயிராகவும் மூடுபயிராகவும் கொய்யா சாகுபடி நினைக்கிற விவசாயிகள், தைவான் பிங்கு ரகம் சாகுபடி நினைக்கிற விவசாயிகள், இல்லை எனக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துருக்க ஜாப்பனீஸ் ரெட் டைமண்ட் கோவா சாகுபடி நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவி தொடர்பு கொள்ளுங்கள். உளவி என்று உங்களோட பயணிக்கும். நன்றி, வணக்கம்.